सम्भेवतारकमनं लक्ष्मीसुमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां जयुग्मरुक्मुव्यामोदस्तदितराणि तदायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये नरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं बौद्धीतानां सर्वोपनीश्वरं श्रीरङ्गेशकरुणया अशेष्यादिप्रेक्षितयादश्रीन्दपादां जयन्दिनं तान्तिक्षान्दयादिविश्वगुणैर्वान्तं सुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियोगं श्रेयोनिधिं संशये श्रीमच्छ्रीरङ्गमुक्तीश्वरशतरिगुणासमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं सन्मे नरहरिषडजित् योगिनेतृसादात्माज्ञ श्रीरङ्गकारिप्रभुपतेः प्राप्तलक्ष्मीमास्थानं सेवे इतीन्द्रं सकलभूतं वीररघुवीक्षरारिं श्रीरङ्गनाथरघोपीतीन्द्रदृष्टं लक्ष्मीर्गमजरतिकरुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षरगोपसुत्यं वेदान्तदेशिक इतीन्द्रम् अहं प्रपद्ये श्रीमद्रङ्गशठारि सम्यग्रामोक्तागमां श्रीमद्वीरमुखप्रकाशरघुपादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशीयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेन्द्रकटाक्षमध्ये त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधात्मं नारायणाद्युतिकृपावृत्तं श्रीरङ्गनाथविशेखरम् आश्रयामः। श्री लक्ष्मीन समुद्रपादुकासेवक श्रीमंत्रगोप श्रीनारायणतीर्थ महादेशिकाय नमः। श्रीमदे श्रीमंत्रगोप श्रीरङ्गनाथतीर्थ महादेशिकाय नमः। முள்ளிக்கெழுமலரோர் தாரான் உலகுதியம் கொல்லிக்கண் உள்ளங்கொதியாமே வல்லல் திருவாளன் சீக்கலியன் கார்கலிய வெட்டி மறுவாளன் தந்தான் மடல். சிறிய திருமணத்துல ஒரு ஆழ்வார் மோகிச்சு விழுந்தார். அப்போ ஒரு கட்டுவீச்சு வந்தா, கிருஷ்ணனை சேவிச்சு பிற்பாடு கட்டுவீச்சு வந்தா, அந்த கட்டுவீச்சு தானா வந்தான். எப்படி ஆனா தசரத மகாராஜன் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச பொழுது தானாகவே விஸ்வாமித்திரர் வந்தாரோ, யதா திலீப மகாராஜன் வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போய் தனக்கு குழந்தை இல்லைன்னு பிரார்த்திச்ச போது வசிஷ்டர் அதுக்கு உண்டான இவன் காமதேனு இடத்துல பட்ட அபச்சாரத்தினால சந்ததி இல்லைன்னு சொன்ன போது அதுக்கு பரிகாரம் கேட்க, பரிகாரமாக அவர் அந்த காமதேனு இப்ப வர்ணலோகத்தில் இருக்கு, அதனுடைய சந்ததியான நந்தினி என்கிற அதனுடைய கண்ணுக்குட்டி என் ஆசிரமத்தில் இருக்கு, அதுக்கு நீ சுசூஷை பண்ணு அப்படின்னு ஒரு விரதத்தை சொல்லி அதை பண்ணா உனக்கு சந்ததி உண்டாகும்னு சொல்லிட்டே இருக்கும்போது காட்டுலேருந்து அந்த நந்தினி ஆசிரமத்துக்குள்ள வந்தது. அதை போல ஆழ்வார் மூர்ச்சடைஞ்சு விழுந்திருக்கார். கிருஷ்ணனுடைய கூத்தை பார்த்துட்டு அவனிடத்துல பிரிவினாலே ஆற்ற முடியாமல் கலியன் நாயிகா பாவத்துல மூர்ச்சி அடைஞ்சு விட அவ அம்மா ரொம்ப வேதனைப்பட ஊர் மனுஷா ஒன்று சேர எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டுவீச்சிய பார்த்து இதுக்கு காரணத்தை கண்டுபிடிப்போம் என்று நினைக்க, விஸ்வாமித்திரர் வந்தது போலேயும் இந்த நந்தினி என்கிற பசு வந்தது போலேயும் தானாகவே ஒரு கட்டுவீச்சு வந்தாள். அவள் உயர்ந்த கட்டுவீச்சு. அவள் உண்மையான காரணத்தை சொன்னா, ஆறாளி மையம் அடியளப்புண்டதுதான் ஆறாள் இலங்கை பொடி பொடியா வீழ்ந்தது என்று சொன்னால், சொல்லி முடிச்ச உடனே எல்லாருக்கும் மனசு நிம்மதி வந்துட்டு, எப்படியும் இது தேவதாந்தர ஸ்பரிசத்தால ஏற்பட்டதுன்னு பகவானால ஏற்பட்டது என்று தெரிஞ்ச உடனே அம்மா அவகாரியத்தை பார்த்துட்டு போயிட்டா, வன்பாலாம் கலைஞ்சு போயிட்டா. ஆனா உண்மை இவளுக்கு அந்த பிரிவு இருக்கு. ஊர் மனுஷாலாம் கட்டுப்பூச்சி சொன்ன வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டு எப்படி பெருமாள் சேர்த்துக்கு போறான், கைவிட மாட்டான் பகவான் என்கிற எண்ணத்துல அவாவா பிரிஞ்சு போயிட்டான். ஆனா இவள் மட்டும் சமதசையில் இருந்தால் என்ன பண்றதுனே தெரியல. அப்போ நமக்கு வேற வழி இல்லை, மடல் எடுக்க வேண்டும் என்கிற நிலைக்கு துணிந்தால், அப்பொழுது என்னதான் இருந்தாலும் மடல் எடுக்கிற பொழுது நம்முடைய தனிப்பட்ட அகப்பொருளை கொண்டு போய் வெளியிடத்துல சொன்னமையானால் நாளைக்கு அந்த வார்த்தை நிற்கும் என்பதற்காக மடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி மனசை தூது விட்டு பார்த்தால், மனசை தூது விட்டால் மனசு சென்றது, மனசு திரும்பி வரல, அதுவும் அங்கேயே இருந்துட்டோ. இந்த நிலையில அவள் என்ன பண்றா, இனி மடல் எடுக்க துணியிறா. அதுவரை பார்த்துருக்கோம். ஆகினாலே வல்வினையேர் கூறார் உகப்பதே ஆயினேர் மற்றனக்கு இங்கு ஆராய்வார் இல்லை. எனக்கு பேச்சு துணை கூட ஆள் இல்லை. ஆரம்பத்தில் பேச்சு துணைக்கு ஆள் இருந்தார்.
பேச்சு துணைக்கும் ஆள் இல்லை. அம்மா அவகாரியத்தை பார்த்துட்டு போயிட்டா, மற்றவாள்லாம் தன் காரியத்தை பார்த்துட்டு போயிட்டா. அழல் வாய் மெழுகு போல் விட்ட மனசும் திரும்பி வரல. அழல் வாய் மெழுகு போல் நீராய் உருகும் என்னாவி. அக்னியோட மெழுகு இருக்கு. மெழுகு அக்னியினுடைய சந்நிதியில மெழுகானது சங்கல்பிச்சென்றது. நான் உருகக்கூடாது என்று சங்கல்பிச்சென்றதுனால உருகாமல் இருக்க முடியாது. அப்படி இது சைக்காலஜிய நாடகத்துல சொல்லும்போது சாஸ்திரத்துல இந்த கட்டுப்பாடு, ஆண்கள் பெண்கள் பழகிறதுல எல்லாம் இவ்வளவு கட்டுப்பாடு போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் காட்டணும் கவி. இந்த காலத்துல ஐயோ அவ குறுகிய நோக்கம், ஒரு வயசு வந்துட்டுனா பொன் பசங்களாம் ஆம்பளையோட பேசக்கூடாது அப்படிலாம் வச்சிருக்கா. அதெல்லாம் குறுகிய நோக்கம்னா சொல்றாரு. குறுகிய நோக்கம் இல்லை, பின் கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக கல்யாணம் ஆன வரை இதெல்லாம் அவள் போய் ஒரு கணவனிடத்துல போய் தங்குற வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனாலேயும் அவ அப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா. அப்போ பெண்ணு கூட ஒரு புருஷன் கிட்ட பழகும்போது நேர்மையா இருக்குவோம், ஆனா புருஷன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கும். நான் நல்லவோ அப்படின்னு ஒரு பெண் இருக்க முடியாது. புருஷன் பெரும்பாலும் நல்லவனா இருக்க மாட்டான். ஆகையினால அவனுடைய இயல்பை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். கடின நியமோபி புருஷா சகசா நவநீத கும்பவத் பவதி வரையுவதி வன்னிக்குண்டே சந்நிகிதே சபதிலீயமானவதி. பெண்கள் இயற்கையிலேயே நல்லவர்கள், ஆனா ஆண் அந்த அளவுக்கு நல்லவன் இல்லை. ஏன்னா அது அவனுடைய குணம், இயற்கை குணம். அது அவன் என்ன பண்ணுவான், கடின நியமோபி புருஷா சகசா நவநீத கும்பவத் பவதி. ஆணுடைய மனநிலைய டிராமால சுவாமி சாய்க்கிறார். கடின நியமோபி நேர்மையான புருஷனுக்கே தடங்கள் வரும் அப்படின்னா, மற்றவனை பத்தி நல்ல சம்ஸ்காரத்தோடு கூடின நன்கு வாசி தெய்வ பக்தி கொண்ட புருஷனுக்கே தடங்கள் வரும் அப்படின்னு சொன்னா மற்றவனை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு கட்டுப்பாடோட வாழக்கூடிய புருஷன் கூட அவன் மனசு கூட என்ன ஆகும்னா சகசா நவநீத கும்பவத் பவதி. அவன் மனசு கூட என்ன ஆகும்னா அடுப்புல வெண்ணெய் பாத்திரத்தை வச்சா பிற்பாடு வெண்ணெய் நான் உருகக்கூடாதுன்னு நினைச்சுட்டா வெண்ணெய் சங்கல்பம் பண்ணிட்டா நடக்குமா? அது நடக்காது. அதனால கடின நியமோபி புருஷா சகசா நவநீதம்னா வெண்ணெய். அக்னியினுடைய அருகிலே வெண்ணெய் எப்படி உருகாமல் இருக்காதோ அப்படி அழகிய பெண் அழகிலே கட்டுப்பாட தனக்கு தான் விதித்து கொண்டிருக்க நல்ல புருஷன் மனசு கூட மாறிடும். ஆகினால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புருஷன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இவனுடைய இயல்பு அப்படிப்பட்டது. பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவ ஓரளவுக்கு நேர்மையா இருப்பா. எது தலைவர் இப்படி புருஷன் மீறிட்டான்னா ஒண்ணும் பண்ண முடியாது என்பதற்காக இப்படி வர்ணிக்கிற போல அப்போ சங்கல்பிச்சிருந்தாலும் முடியாதுன்னு அர்த்தம். அது மாதிரி அதுக்குதான் தூரம் வச்சிடணும். வெண்ணெய் உருகப்படாதுன்னா அது அக்னியை விட்டு தூரம் இருக்கணும் என்பதற்காக வாழ்க்கை முறையிலேயே அதை கொண்டு வந்தார். இன்னார் இன்னா இடத்துல பேசலாம், இன்னா இடத்துல பேசக்கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது. அது போல அது மாதிரி என் உடம்பு கிருஷ்ணனுடைய காதலாலே ஒரு பெண்ணினுடைய உணர்வு எப்படிப்பட்டது என்று சொன்னால், கணவனோடு சேர்ந்து இருக்கும் பொழுதே அந்யோன்யமான தாம்பத்தியம் இருக்கிற இடத்துல ஆணும் பெண்ணுமாக அவர்கள் ஒருத்தர் மனசு ஒத்து இல்லறத்தை நன்கு நடத்தி கொண்டு இருக்கும் பொழுதே கூட அடி மனசுல எப்பொழுதுமே ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட புருஷனை நாம இழந்தால் என்ன பண்ணுவது, புருஷன் இல்லாத தன் வாழ்க்கையை அவள் கற்பனை பண்ணி பார்த்து பயப்படுவோம். இது அவளுடைய இயல்பு. அதாவது இவனை இழந்துட்டா நாம என்ன பண்றது. ஏன்னா புருஷன் பெண்ணிடத்துல வைக்கிற ஆசையை விட பெண் புருஷனிடத்துல வைக்கிற ஆசை அதிகமா இருக்கிறதுனால ஆசை இருக்கிற இடத்துல பயம் கூட கலந்து இருக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவோம், இவனை இழந்தால் நாம் என்ன பண்ணுவோம், இவ்வளவு உயர்ந்த தலைவனை நாம பெற்றிருக்கிறோமே, இவனை இழந்தால் நாம் என் செய்வது என்கிற எண்ணம் ஒரு பெண்ணுக்கு மனசுல வரும் என்று சொன்னால், இழந்தே இருக்கிறவருடைய நிலையை கேட்கிறோமா? சேர்ந்திருக்கும் காலத்திலேயே ஒரு பெண் இதை பத்தி புறநானூறு அதுல எல்லாம் ஒரு பெண்ணோட மனநிலையை பத்தி புறநானூறுல சங்க இலக்கியங்கள்ல எழுதும்போது நல்ல தாம்பத்தியம் கொண்ட ஆண் பெண் ரெண்டும் சேர்ந்து வாழும் போது கூட பெண்ணுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இவனை இழந்தால் நாம் என் செய்வது, இது உயர்ந்த காதலுடைய இயல்பு என்று சொல்கிறார். குறுந்தொகையில ஒரு பாட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது சேர்ந்து வாழும் போதே பிரிந்தால் என் செய்வது என்கிற எண்ணம் அதிக காதல் கொண்டவங்களுக்கு இருக்குமானால், நான் பிரிந்தே இருக்கேன். நான் இவா பாட்டுக்கு வந்தா அப்போ கட்டுவீச்சு சொன்னா, கட்டுவீச்சு சொன்ன உடனே இவாலாம் கிளம்பி கொடுத்தா
நான் காதல் நோயால் வாடிக்கொண்டிருக்கேன். சேர்ந்து வாழும் போதே பெண்கள் கஷ்டப்படுவார்கள், இவனை பிரிந்தால் என்ன செய்வது என்றால், பிரிந்து வாழும் போது என்னுடைய நிலையை யார் கொள்வார்? நான் அழல்வாய் மெழுகு போல் நீராய் உருகினேன், நெடுங்கண்கள் ஊரார் உறங்கிலும் தான் உறங்கா, உலகம் மொத்தம் ஊரெல்லாம் தூக்கி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேறிவோ நீரிரவாய் நீண்டதால். ஊர் மொத்தம் செவுறு கோழி கத்துட்டு இருக்கு. அதாவது இந்த ஊர் அழல்வாய் மெழுகு போல் நீராய் உருகும் என்னாகி, இந்த டிராமா அந்த சரித்திரத்தை மடலை செய்யும் போது ஆரம்பத்திலேருந்து வரணும். இங்க போனா பத்தாடினா, கிருஷ்ணனை பார்த்தா, குடக்குத்த பார்த்தா, ஆத்துக்கு வந்தா, தூக்கத்தை இழந்தா, கட்டி வீச்சு வந்தா, காரணத்தை சொன்னா, எல்லாரும் கலைஞ்சு போனா, மனசை தூண்டி விட்டா, இப்ப எல்லாரும் இருக்கிறதுல தான் நோவு இருக்கா, இனிமேல் மனசை திரும்பி வரல, இப்ப மனதில் எடுக்க முற்படுறா. இந்த சித்திரம் மனசுக்குள்ள இருக்கணும், நூலோட சித்திரம். ஓவியம் என்பது பேசாத கவிதை, கவிதை என்பது பேசக்கூடிய ஓவியம் என்று சொல்வார்கள். அந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சத்தை சேவிக்கும் பொழுது அந்த ஓவியம் நம்ம மனசுல இருக்கும். ஓவியத்தை உருவாக்கக்கூடிய சக்தி அந்த கவிஞனுக்கு இருக்கு. அதனால ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ்ல ஓவியம் சேர்ந்தது. அப்படி இருந்தாலும் கூட ரவிவர்மாவை விட இந்த பாட்டு எழுதுறவன், அதாவது ரவிவர்மாவை விட ஒரு உண்மையான அழகிய பாடல் எழுதுவதற்கு அந்த பாடல் எழுதுவது என்பது அதிக கடினம். ஆனால் ஓவியம் என்பது பேசாத கவிதை, கவிதை என்பது பேசக்கூடிய ஓவியம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால, அப்ப இந்த நிலையை அப்படி கற்பனைக்கு முன்னாடி கொண்டு வர. வெறும் பாட்டு, ஒரு சாதாரண பாட்டு, அவரே அப்பப்ப கட்டுவீச்சியா மாறிக்கிறார், அவரே தாயா மாறுறார், அவரே அந்த பெண்ணாக மாறுறார், அவரே மனசை தூண்டு விடுறார். இதை சீன் போட்டு பார்த்தா தெரியும், இந்த மடலை சீனாக்கினா தெரியும். உண்மையிலேயே ஒரு பரதநாட்டிய கலைஞன் பல வேஷத்தை போட்டு இந்த பாட்டை பாடுது ஆடினானா நமக்கு புரியாது. இது எப்படி பேசக்கூடிய ஓவியம் இந்த சிறிய திருமடல்ல. அப்படி சொல்றா, நெடுங்கண்கள் ஊரார் உறங்கிலும் தானுரங்கா, ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயார். அம்மா புரட்ட விட ஆரம்பிச்சுட்டா, பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மா புரட்ட விட ஆரம்பிச்சுட்டா. ஊரெல்லாம் ஆச்சு, பரவாயில்ல விட, பெருமாள் காப்பாத்துமா, பெருமாள் கை விட்டுவானா, தேவதாந்திர ஸ்பர்சம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் சுகப்பட ஆரம்பிச்சுட்டா. நான் மட்டும் துக்கப்பட்டு இருக்கேன். உத்தமன் பேராயினவே பிதற்றுவன், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, பிரிவில உறக்கமற்று நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். பேராயினவே கூறுவன் என்ற பிதற்றுவன். பிதற்றுறதுன்னா நோய் வந்துட்டு தலைவலி பொறுத்துக்க முடியலன்னா, பொறுத்துக்கிற தலைவலியா இருந்தா பேசிட்டு இருப்பான், கிரிக்கிட்டு பார்த்துட்டு இருப்பான். பொறுத்துக்க முடியாத தலைவலி வந்தா இப்படி கை எழுத்துவா, இப்படி கை எழுத்துவான், அம்மா அப்படி இப்படின்னுவான். அதுக்கு பிதற்றதுன்னு பேர். வலி பொறுத்து கொள்ள முடியாத போது வாயால சப்தம் எழுப்புறதுக்கு பிதற்றுதல் என்று பெயர். நான் அப்படி பிதற்றேன், அதாவது அடைவுகட திருநாமத்தை சொல்றேன். ஆகினாலே பேராயினவே பிதற்றுவன் பின்னையும் ஆறார் கடல் போடும் காமத்தராயினார் ஆரே கொல்லாமயறிவார். இந்த காதல் என்கிற வியாதி இருக்க, அந்த வியாதியுடைய ஆழத்தை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். புரிந்து கொள்வதற்கு கஷ்டம். எல்லாம் சொல்லுவா, பொறுத்துக்கோ என்று சொல்வார். இப்போ தலைவலி ஒருத்தருக்கு இருக்கு என்று சொல்லுவா, அவ தலை வலிக்கும் போதும் தலை வலிக்காத போதும் எதிர் இருக்குவாளுடைய தலை ஒன்னாதான் தெரியுது, மற்றவாளுக்கு என்ன தெரியும்? தான் தலைவலியை அனுபவிச்சிருந்தவா கூட மற்றவாளுக்கு தலைவலி இருக்கும்போது படுத்து தூங்கு அப்படின்டுவா. ஏதாவது ஒன்று உபாயத்தை சொல்லிட்டு அவ காரியத்தை பார்த்துட்டு தான் இருப்பா. தலைவலி கைவலி கால்வலிக்கே இது அப்படின்னு சொன்னா, காதல் என்கிற நோய் விஷயத்துல அந்த உணர்வு அதிகமானது, நோய் பெரியது, உணர்வு அடியாக வரக்கூடியது, ஆத்மாவை பாதிக்கக்கூடியது. அதாவது ஆத்மாவில வரக்கூடிய நோய். காதல் என்பது உடம்புல தலைவலி கைவலி கால்வலி எல்லாம் உடம்புல வர நோய் ஆத்மாவை பாதிக்கிறது. ஆத்மாவில உண்டாகி ஆத்மாவை பாதிக்கக்கூடியது காதல் நோய். அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய நோயினாலே ஆத்மா பாதிக்கிறதுக்கும், ஆத்மாவில ஏற்பட்டிருக்க நோயாலே ஆத்மா பாதிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆகினாலே காரார் கடல் போரும் காமத்தராயினார். அவ சொல்ற ஊருக்கு என்ன ஆரே கொல்லாமை அறிவார். கொல்லாமைனா இதனுடைய சித்திரவதையை யாருக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும்? கேட்டா ஆறி இருக்கப்படாதா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கப்படாதா அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா காதல் நோயே தெரியாதவா சிலர், தெரிஞ்சாலும் ஆறி இரு என்று சொல்லுவா சிலர். ஆரே கொல்லாமை அறிவார். திராட்டி இருந்தா 10 மாசம் என்று சொன்னால்
ஏற்கனவே பெருமாளை அடைஞ்சிருந்தா. இன்னொன்னு அவளை என்ன சொன்னா, 10 மாசம் பிரிந்து இருந்த பிராட்டி கூட ஹனுமார் கூட்ட பொழுது ஏன் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தியா இருந்தா ஹனுமார் கேட்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் குனி முதுகுல உட்காந்துக்கிறேன், என்னை கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லிருப்பா. அவன் கேட்கிறான், கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லும் பொழுது கூட அவள் என்ன சொல்றா, நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், என் கணவனுக்கு இழுக்குது, மகாபுருஷன் என்னுடைய கணவன், ஒரு ராட்சசன் கொண்டு போனான், குரங்கு திருப்பி கொண்டு வந்து கொடுத்தது என்ற எண்ணம் பழி என் கணவனுக்கு ஆறிட்டா. அவன் என்ன பண்றா, தன்னுடைய பிரிவு நோயையும் கணவன் மகாபுருஷனாக இருக்கிறதுனாலே தன் கணவனுக்கு ஒரு அவப்பெயர் வரக்கூடாது என்பதற்காக பொறுத்திருந்தார். சீதை ஒன்றும் அவளுக்கு மட்டும் கஷ்டம் இல்லாமல் இல்லை, என்னை பார்த்து எல்லாரும் சொல்லுவான் சீத்தை பொறுத்தது இல்லையா அப்படி ஏதாவது ஊர், நீங்க பொறுத்துன்ற வாழ்க்கை 4 பேரை சொன்னா பொறுக்காத வாழ்க்கை 4 பேரை நான் உதாரணம் சொல்ல முடியும், அப்படி சொல்லவா இருப்பா. ஆகினால அது நிற்க விட்டுடுவான். இவா கிட்ட பேசி என்ன, இவா ஏதாவது சொல்லிட்டு இருப்பா, எல்லாரும் என்ன தனிமையில விட்டுட்டா, இனிமேல் நான் என் வேலையை பார்த்து கொள்ள வேண்டியதுதான், மனசை திரும்பி வரல, நான் மடல் எடுக்கத்தான் போறேன் அப்படின்னு சொல்ல. அது நிற்க ஆறாறு கடல் போலும் ஆறானும் அல்கானும். சரி, மடல் எடுக்கிறதுன்னு சொல்றிய, யாரா இருந்தாலும் ஒரு வியவஸ்தையை மீறக்கூடாத, மடல் எடுக்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்றத பெண்கள், நீ மடல் எடுக்கிறேன்னு சொல்றிய, இது எப்படி எடுக்கலாம் என்று சொன்னால், கடலன்ன காமத்தராயினும் மாதர் மடலூரார். இதுக்கு பெரிய விசாரத்தை பெரிய திருமணல பண்ண போற, பெரிய அதாவது பெரிய திருமடல்ல சாய்க்க போற, பெரிய திருமடல்லையே நாம பார்ப்போம். ஆனா இங்க ஒரு சிஷ்டாச்சாரம் காட்டுற, பெரிய திருமணலையே ஒருத்தன் வாசி கேட்டா என்ன பண்றது, அதுக்காக சுருங்க சொன்ன இடத்துல சொல்லாத விட்டுக்கூடாது. சுருங்க சொன்ன இடத்துல கேஸ் ஸ்டடியை குறைச்சு சொல்லலாம், அங்க 5ஓ 6ஓ சொல்ற, இங்க 1வது சொல்லணும். சுருங்க சொல்றேன்னு கிளாரிட்டி குறையக்கூடாது. அதுக்காக நான் பண்ண ஒரே ஒரு சிஷ்டாச்சாரம் காட்டுறேன். சிஷ்டாச்சாரம் காட்டும் போது நாம இருந்தா என்ன பண்ணுவோம், நாயிகா பாவத்துல சுவாமி நம்மாழ்வார் மடலூர் யாம் மடல் ஊர்வும் குதிரியாய் மடலூர். குதிரி என்று சொன்னால் அடங்காத பெண்ணுக்கு, அதாவது ஆண் பிள்ளைத்தனம் கொண்ட பெண்ணுக்கு குதிரின்னு பேரு. குதிரியாய் மடல் ஊர்வுமே, அதாவது அவளுடைய பெண்மையை விட்டு ஆண்மையை ஏறித்து கொண்ட பெண் நிலையை அடைந்து நான் மடல் ஊற போகிறேன் என்று ஆழ்வார் சாய்கிறார். அவரையே சிஷ்டாச்சாரத்துக்கு சொல்லியிருக்கலாமே என்று சொன்னால், ஏன்னா கலியனுக்கு முற்பட்டவர் நம்மாழ்வார், அப்போ அவர் நாயிகா பாவத்தில் தானே சாட்சியார் அப்படின்னு சொன்னால் அவர் உங்க கோட்டியே சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிடுவார். சிஷ்டாச்சாரம் நமக்கு நம்மாழ்வார் சிஷ்டராக இருந்தாலும், சிஷ்டாச்சாரம் என்னால் என்ன அர்த்தம்னா, சாஸ்திரம் வாசிக்காதவா நமக்கு சந்தேகம் வந்தது, அப்ப பிரிவா போன வழியில போறது பிரமாணம். நமக்கா சாஸ்திரமும் வாசிக்கல, அதை பத்தி இப்ப தீர்மானம் பண்ற சக்தி நமக்கு இல்லை. அப்ப நாம எப்படி நடந்துக்கணும் என்று சொன்னால், நம்ம மனசுல யார் உயர்ந்தவர்கள் என்று பெரியோர் சான்றோர் என்று நமக்கு தோன்றுகிறதோ அவருடைய ஆச்சாரம் நமக்கு பிரமாணம். ஏன்னா அவர்கள் சான்றோராக இருக்கிறதுனாலே சாஸ்திர விதிப்படிதான் அவளுடைய வாழ்க்கை முறை இருக்கும். ஆகினாலே நமக்கு சிஷ்டாச்சாரத்தால சுத்தி அனுமேயமா இருக்கும். எப்போ இவ்வளவு உயர்ந்த சான்றோனா இருக்கிறவன் இந்த வழியிலே நடக்கிறானோ அந்த வழி வேதத்தாலே விதிக்கப்பட்டதாக இருக்கும் என்கிற எண்ணம் இருக்கிறதுனால சிஷ்டாச்சாரம் பிரமாணம். இப்ப சிஷ்டாச்சாரம் சுவாமி நம்மாழ்வாரையே இவர் சொல்லலாமே என்று சொன்னால், ஏன்னா சுவாமி நம்மாழ்வார் நான் மடல் ஊற போகிறேன் என்று சொல்லுகிறாரே அப்படின்னு சொன்னால், அவர் ஒங்கோட்டியை சேர்ந்தவர், நம்ம சேர்ந்தவாறு பிரமாணம் காட்டுவார். எதிரி, அதாவது நம்ம சேராத மத்தியஸ்தானா இருக்கவார பத்தி தான் நாம பிரமாணம் காட்ட வேண்டும். அதற்காக என்ன பண்றாருன்னா, அங்கே பல பிரமாணங்களை காட்டுறார் பெரிய மடல்ல. இங்க ஒரே ஒரு உதாரணம் காட்டுறார். ஆறானும் அல்லானும் அன்னரவள் காண்மின் வாரார் வரமுலை பாசவதத்தை என்று ஆறானும் சொல்லப்படுவாள் அவளும் தன் பேராய மொழிய பெருந்தெரிவே ஆறா கடந்தோர் தலைக்காலன் பின் போனால் ஊரார் இழந்திடப்பட்டாலே. ஒரு உதாரணம் இந்த இடத்துல சாய்க்கிற. பெரிய திருமொழியில பல உதாரணம் சாய்க்க போற. பெரிய திருமொழியில சீதையை உதாரணமாக போற, உஷாவை உதாரணமாக போற, உலூபி என்கிற பெண்ணை உதாரணமாக போற, பார்வதியே உதாரணமாக போற.
இப்படி பல பேர் இந்த மடல் எடுத்திருக்கா. மடல் என்கிற பெயர் இல்லாவிட்டாலும் அவ எடுத்தது மடல் தான். சீத்தை காட்டுக்கு நான் உன்னோட வருவேன் என்று நீ எங்க அப்பா வந்து உளுத்து போன வெள்ள நீ முடிச்சதை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. நீ பெண் ஆண் வடிவில இருக்கக்கூடிய பெண் என்று பேசினாலே அது அது அவளுக்கு பெருமை சேர்த்தது. ஏன் பெருமை சேர்த்தது என்று சொன்னால், போயிட்டு வாங்கோ, வந்தா விட்டு நான் எங்காத்துக்கு போறேன், இங்க 3 மாமியாரோட திண்டாட்டம் வேண்டாம், நான் கிளம்பி மிதிலப்பட்டினத்துக்கு போறேன், நீங்க 14 வருஷம் கழிச்சு வந்து மெசேஜ் போட்டா நான் வரேன்னு சொன்னாதான் அவளை கூட்டிக்கணும். நான் ஒழுங்கா பேசிட்டு மஞ்சள் நீர் சுத்தி கொடுத்துட்டு போயிட்டு வாங்க, உங்களுக்கு தானே 14 வருஷம், எனக்கு என்னாச்சு, நான் போயிட்டு வரேன், வந்தா விட்டு மெசேஜ் போடுங்கோன்னு சொன்னாதான் அவளை பழிக்கணும். சாப்பிட்டா பேசி வழி அமுச்சு விட்டா. இப்போ ஹாஷா தான் பேசுறாவோ. என்ன எங்க அப்பா உளுத்து போன வெள்ள நீர் முடிச்சதுக்கு ஆண் வேஷத்துல இருக்க பெண்ணுக்கு எனக்கு கொடுத்தானான்னு கேட்டாலே அது காதலோட வெளிப்பாடு. உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது என்பதை சொல்றது அந்த ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் என்கிற வாக்கியம். மடல் எடுக்கும் போது ஆக்ரோஷத்தால், இப்ப மேல மடல் எடுக்கும் போது இவர் வாயிலே அப்படித்தான் வரப்போறது. காதல் மிகுதி, பிரிவை பொறுத்து கொள்ள முடியாத நிலை, அப்பொழுது வரக்கூடிய வார்த்தை. அப்போ கடினமாக வார்த்தை வந்தாதான் அவருடைய அன்பு ஆழமா இருக்கு என்றதை காட்டுது. அப்படி அவனுடைய வார்த்தை எல்லாம் இருக்கு. மேல உஷாவை சொல்ல போற, சீதையை சொல்ல போற, பார்வதி மடல் எடுக்கிற. மடல் எடுத்த மாதிரி தெரியல, அவளும் மடல் எடுத்திருக்கான்னு இவர் அபிப்பிராயம். அதனால தமிழ் இலக்கியங்கள்ல தமிழ் இலக்கிய வாக்கியத்தையே எடுத்து கடலென்ன காமப்பிராயனும் மாதர் மடலூரா என்ற வாக்கியத்தை எடுத்து அதுக்கு 2 விதமாக நிர்வாகத்தை பெரிய மடல்ல சாய்க்க போற. ஒன்னும் அந்த வாக்கியத்துக்கு வேற அர்த்தம், அதாவது பொதுவா எடுக்க மாட்டா என்ற அர்த்தம், ராயேன எடுக்க மாட்டா என்கிற அர்த்தமே தவிர எடுக்கக்கூடாது என்கிற விதி இல்லை. அந்த வாக்கியங்கள் கட்டளை அல்ல, இயல்பை கூறுகிறது. பெண்கள் மடல் எடுக்க மாதர் மடல் ஊரார் என்கிற சொல்லு அவர்களுடைய இயல்புப்படி அவர்கள் மடல் எடுக்க மாட்டார்கள் என்பதை சொல்லுகிறது. மடல் எடுக்க கூடாது என்று சொல்லவில்லை என்று ஒரு நிர்வாகம். அடுத்த நிர்வாகம் அதை விதியாக வைத்துக் கொண்டால் கூட அந்த இது ஒன்னும் இலக்கண வரம்ப நான் மீறல, தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வை அப்படி கணக்க ஒருவேளை உங்க பிரகாரம் அது கட்டளை தான், பெண்கள் மடல் எடுக்க கூடாது என்கிற கட்டளை தான் தமிழ் மரபு என்று சொன்னால் அந்த தமிழ் மரபை தூக்கி எறிகிற வடமரபு மண்ணும் வடநெறியே வேண்டினோம். வடமொழி இலக்கியங்கள்ல பெண்களுக்கு சுவாதந்திரம் கொடுத்திருக்கு, அதை மேலே நாம் இங்கேயும் பார்க்க போறோம். ஆகையினாலே வடமொழி இலக்கியங்களை பற்றி நான் பின்பற்ற போகிறேன் என்று தமிழ் மரபை மீறி எழுதுவதாகவும் அங்க அர்த்தம் பண்ணலாம். விசாரம் அங்க பெரிய மடல்ல பார்ப்போம். அப்போ இவ்வளவு விசாரத்தை பண்ணிட்டு தமிழ் இலக்கிய வாக்கியங்களை எடுத்து காட்டி அதற்கு தாற்பயத்தை சொல்லி அதுக்கு மேல பல பேர் இப்படிப்பட்ட உயர்ந்த பெண்களாக பெண்மணிகளாக கணக்கிடப்படக்கூடிய இலக்கியங்கள்ல கணக்கிடப்படக்கூடிய பெண்கள் எல்லாம் மடல் இருக்கிறார்கள் சிஷ்டாச்சாரத்தை காட்டுறார். அங்க இவளை பத்தி சொல்லல, வாசவதத்தை என்கிற பெண்ணை பத்தி அங்க சொல்லல, இங்க வாசவதத்தை என்கிற பெண்ணை பத்தி சொல்ற. ஒரு சிலதெல்லாம் பெரிய திருமணல்ல நீங்க கூட்டிக்கணும், இங்க இருந்து பெரிய திருமணலுக்கு கூட்டிக்கணும். அங்க உலூபி, உஷா, சீதை, பார்வதி 4 பேரை சொல்லியிருக்க. அவளோட பெரிய திருமணல் வாசிக்கும் போது இந்த வாசவதத்தையே அங்க கூட்டிக்கணும். இங்க வாசவதத்தையும் சொல்லியிருக்க. வாசவதத்தை எப்படிப்பட்டவள்னா, ஆறாலும் ஆதாரும் அல்லவள் காண்மின் வாரார் வனமுறை வாசவதத்தை என்று ஆறாலும் சொல்லப்படுவாள். அவளும் தன் பேராஜமெல்லாம் முடிய பெருந்தெருவே ஆறார் கடந்தோல் தலைக்காலன் பின் போனால் ஊரார் இகழ்ந்திடப்பட்டாளே. ஊரார் இகழ்ந்திடப்பட்டாளே, இகழ்ந்திடப்பட்டாலே ஏவகாரம் இருக்க, அது எதிர்மறையில வந்திருக்கு. ஊரார் இகழ்ந்திடப்பட்டாலே இல்லை இல்லை, ஊரார் இகழ்ந்திடப்பட்டால் அல்லை. அவள் ஊரார்களாலே, ஏற்கனவே வாசவதத்தை என்கிற ஒரு பெண்ணானவள் மடம் எடுத்தாலே அவள் ஊரார்களால் இகழப்படவில்லை, கொண்டாடப்படுகிறாள், இன்றளவும் கொண்டாடப்படுகிறாள் என்று அர்த்தம். இப்போ சரி,
இப்படி பண்ணிருக்கலாம். இதுக்கு மேல கூட ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த வாசவதத்தைய பெரிய திருமணம்ல சொல்லிட்டு அந்த சீதையையோ உஷாவையோ உலூபியோ பார்வதியோ இங்க சொல்லியிருக்கலாமே என்று சொன்னால், அவளை விட அவள்ல நாம் என்ன பண்ணோம், மடல் என்கிற சொல்லு இலக்கியத்துல இல்லை. ஆனால் அவர்கள் மடல் எடுத்ததாக நாம கல்பிக்கிறோம். ஆனால் இவள் மடல் எடுத்திருக்கா, ஸ்பஷ்டமா எடுத்திருக்கா. அவ சரித்திரத்தெல்லாம் இப்போ ஆழ்வார் சாட்சியத்துக்கு உஷா மடல் எடுத்திருக்கா, உலூபி மடல் எடுத்திருக்கா, பார்வதி மடல் எடுத்திருக்கா, நமக்கு தெரிய வரும். இல்லைன்னா ராமாயணத்தை வாசிவாலும் தெரியாது. இவள் சரித்திரத்தை வாசிக்கும் போதே தெரியும் எப்படி மடல் எடுத்திருக்கா என்பதை. ஆகையினால சிறிய திருமடல்ல இவளை எடுத்த. ஆறானும் அவள் என்ன சாமானியப்பட்டவள் அல்ல, ஆறானும் ஆதானும் அல்ல அவள் காண்மின். ஆறானும் ஆதானும் யாரோ ஒருத்தர் ஊர் பேர் தெரியாதவா, பிரசித்த இல்லாதவல்ல. ஆறானும் ஆதானும் யாரோ whom soever it may concern எழுதாள். அது மாதிரி whom it may concern, whom soever it may concern அப்படின்னா அர்த்தம். அட்ரஸ் தெரியாது, தூணு எழுத முடியாது. இந்த மெட்டீரியலை இந்த ஆபீஸ்ல இருந்து அந்த ஆபீஸ்ல எடுத்து போறான். அப்ப ஆபீஸ்ல இருக்க இது என்ன மெட்டீரியல், ஏன் எடுத்துட்டு போற, உங்க கையில் இது ஏன் வந்தது அப்படின்னு எவனாவது வழியில போலீஸ்காரனோ கஸ்டம்ஸ்காரனோ கேட்டானா, அப்ப காட்டுறதுக்கு ஹூம் சோவர் இட்மே கன்சர்ன் ஒரு கையில பத்திரிக்கை தரால கடுதாசி இன்னார்னு சொல்ல தெரியாது. அது போலீஸ்காரனா இருக்கலாம், கஸ்டம்ஸ்காரனா இருக்கலாம், யாருக்கலாம். அத மாதிரி ஊர் பேர் தெரியாதவன் அல்ல, இன்னொன்னு பிரசித்தி இல்லாதவன் அல்ல. இவள் எப்படிப்பட்டவனா ஆறானும் ஆதாரும் அல்லல். யாரோ ஒருத்தர் இல்ல, இவளை பத்திய ஒரு சரித்திரமே இருக்கு. அதாவது காவியம் படைக்கப்படக்கூடிய பெண். இவளை குறித்து வடமொழியிலே ஒரு காவியம் இருக்கு. அப்படிப்பட்ட காவிய பெண்மணி இவள். ஆறானும் ஆதா, எங்கேயோ ஊர் பேர் தெரியாத எங்கேயோ இருக்கக்கூடியவள் அல்ல இவள். இவள் பிரசித்தி பெற்ற பெண். அப்படிப்பட்டவள் ஆறானும் ஆதாள் அல்ல அவள் காண்பின். ஆறானும் ஆதானும் சைதன்யம் குறந்தவளும் அல்லல், அச்சித் கல்பையும் அல்லல் அவள் காண்பின். எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், வாரார் வனமுலை வாசவதத்தை என்று அவளை வர்ணிக்கிறார். அந்த வாசவதத்தை தெய்வ மகளவ. அவள் இந்திரனாலே கொடுக்கப்பட்டவள். வசந்தராஜன் என்கிற ராஜனுடைய குமாரத்தி அவள். அவள் இந்திரனாலே கொடுக்கப்பட்டவள், தெய்வ மகள். அவள் என்ன பண்ண, அவள் எப்படி இருந்தானா, வாரார் வனமுறை வார போட்டு கட்டும்படியான ஸ்தனங்களை உடையவளாக இருந்தார். இதை என்னத்துக்கு விசேஷம் அவளுக்கு இருக்கா, வாசவதத்தை. வாசவதத்தை எத்தகையவள் என்று சொன்னால், வாரார் வனமுறை வாசவதத்தை. வாரார் வனமுறை என்று எதுக்கு விசேஷம் இருக்கார் என்று சொன்னால், அவளுடைய உடம்பு வர்ணிக்கிறதுல ஆழ்வாருக்கு நோக்கம் இல்லை. ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துல வியாக்கியானதா சொல்ற, அந்த இடத்துல கட்டுவிச்சியோட அழக வர்ணிச்சார். ஆறார் குழற்கொன்றை கட்டுவிச்சி என்று. இந்த இடத்துல இந்த கட்டுவிச்சியுடைய அழகை எதுக்கு வர்ணிக்கிறார் ஆழ்வார். ஒரு இடத்துல ஒரு லைன் வீணா போச்சே, ஒரு அடி வீணா போச்சே. ஒரு பெண்ணை வர்ணிக்கிறதுல என்ன பிரயோஜனம் என்று சொன்னால், அந்த இடத்துல என்ன வியாக்கியானம் பண்ணு சொன்னால், இந்த கட்டுவிச்சி நம்மாழ்வாருடைய கட்டுவிச்சி போல தவறான நோயை சொல்லக்கூடியவள் அல்ல. இவள் நேர்மையான கட்டுவிச்சி, உண்மையை சொல்ல போறா. ஆகினால உட்பொருளிலே இவள் ஆச்சாரியர்களை குறிக்கிறது. இந்த கட்டுவிச்சி என்கிற சொல் மனதிலே ஆச்சாரியர்களை குறிக்கிறது. அப்ப அந்த ஆச்சாரியாருடைய திருமேனி கூட உபாதேயம். சாத்து முறையெல்லாம் பாருங்க. உபவீதினம் ஊர்த புன்றவந்தம் ஜகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையாசேகரினம் பதிஞ்சதீனாம் தொண்டருவக்கம் துணையடி வாழி இன் தூமுருவல் கொண்ட முகம் வாழி வாழி வியாக்கியா முத்திரைக்கை பன் திருநாமமும் வாழி மணிவள முக்குறி நூல் கொண்ட சீர்பூக்குள் குளமணியே வாழினின் வடிவே. வடிவ கேட்கிறார். அது கூட என்ன பண்ற, வரும் கவிதா முதல் பாட்டுல அவருடைய ஞானாதிகளை சொன்னவர் சாத்துவர பாட்டுல கொண்டு வந்து திருமேனி வைக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் சனதூகணி வாசிக்க முடியாது, எல்லாரும் அவர் சாப்பிட்ட ஸ்ரீசுக்தி எல்லாம் எல்லாராலையும் அனுபவிக்க முடியாது. அதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் வேணும், ப்ரீ ரெக்வஸ்ட் வேணும். ஆனா
அவர் சொன்னபடி கேட்டு பிரசவப்பணத்தை பண்ணிட்டு அவர் திருமேனியை சேவிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியும். அதனாலதான் சாத்வர பாசனத்துல எப்பயுமே திருமேனியை கொண்டு வந்து வைக்கிறார். அது மாதிரி இப்ப நாம பாஷ்யக்கார் பாஷ்யம் எழுதினார், அதை பத்தி ஸ்லோகம் சொல்ல மாட்டேங்கிறோம். பாஷ்யக்காரனா உபவீதம், அவர் உபவீதம் ஊர்த்தம், அது மாதிரி திருதண்டத்தை கையில வச்சுட்டு இருக்கவர், இதை பத்தி சொல்றோம். அப்போ ஆச்சாரியனுடைய திருமேனி கூட உபாதேயம் என்பதை காட்டுவதற்காக நித்தியபடி அனுசந்தானங்கள்ல கூட ஆச்சாரியனுடைய திருமேனியை எப்படியானால் நாம அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அது மாதிரி உள்பொருள்ல இந்த கட்டுவீச்சியானவள் ஆச்சாரிய ஸ்தானத்தை வகிக்கிறதுனாலே ஆறாறு கூட தொன்றை கட்டுவீச்சி கட்டேரி என்று அங்க அவளை வர்ணிச்சார். ஏன்னா கேள்வி வரும், எங்க பார்த்தாலும் கட்டுவீச்சியை வர்ணிக்கிறார் இவர். அது மாதிரி இந்த வாசவதத்தை எப்படி இருந்தா அவன் உடம்ப வர்ணிக்கிறாரு ஆழ்வார் நினைச்சுக்கூடாது. இங்க கருத்துடைய அடைமொழி இது. என்ன காரணத்துக்காக கட்டுவீச்சியினுடைய அழகை வர்ணிக்கிறார், என்ன காரணத்துக்காக வாசவதத்தையை இவர் வர்ணிக்கிறார் என்பதற்கு பார்க்கலாம். அப்போ வாசவதத்தை என்கிறதுக்கான அவள் ஏன் இந்த இடத்துல வாரார் மனமுலை வாசவதத்தை என்று சொன்னாள் என்று சொன்னால், அவளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய பருவம் வந்துடுச்சு. அவளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய பருவம் வந்த பிற்பாடு கல்யாணம் பண்ணல தகப்பன் என்று காட்டுவதற்கு. அவள் 8 வயசு 5 வயசு குழந்தை இல்லை, அவள் பருவம் நிரம்பினவள், வாரார் மனமுலைய உடையவள், ஒரு துணியை போட்டு கட்டும்படியான மனமுலைய உடையவள். அது தூக்க முடியாத அளவுக்கு பாரம் இருக்கு அந்த ஸ்தனங்கள். அப்படிப்பட்ட நிலையை அடைந்தவள் என்று சொன்னதனாலே தகப்பன் பண்ண தப்பு என்பதை காட்டுறார். இப்ப தகப்பன் ரொம்ப சொல்லக்கூடாது, உபன்யாசம் சொல்ல முடியாது. ஸ்மிருதிகள் வெய்யறது, தகப்பனை வெய்யறது. எந்த ஒரு தகப்பனானவன் பெண்ணுக்கு வயது வந்தும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காரோ அவனை பத்தி தூஷிக்கிறது சாஸ்திரம். சிறு வயசுல கல்யாணம் பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றார் சாஸ்திரம். எல்லாத்துலயும் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஆனால் அதிகமான பாசிட்டிவ் எதுல இருக்க பார்த்துதான் சாஸ்திரம் சொல்லும். சாஸ்திரத்தை சொன்னா அது தப்பு கிடையாது. இன்னைக்கு பல பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் காரணம் 30 வயசுக்கு மேல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்றதுதான். அவ ஆரோக்கியம் கெட்டதுக்கும் காரணம், வாழ்க்கை கெட்டதுக்கும் காரணம் வயசு வந்தாவது கல்யாணம் பண்றது. அதனால பெண்ணுக்கு எந்த ஒரு தகப்பனானவன் பெண் ஓரளவு வயசு வந்துட்டா அப்படின்னு சொன்னாவுக்கு அவரைக்கா விதைய நடுறோம், புடலங்கா விதைய நடுறோம், அது செடியா இருக்கிற வரை கொம்பு நட மாட்டான். அதுவே கொழுந்து விட ஆரம்பிச்சிருக்கு, கொடியா மாறுவது. அவரைக்காயோ புடலங்காயோ விதையா நடுறோம், அது செடியா மாறி கொடியா மாறும். செடியா இருக்கிற வரை பந்தல் தேவையில்லை, அதுக்கு ஒரு கொம்பு வைக்க வேண்டாம். ஆனால் அது கொடியா மாறின பிற்பாடும் அந்த விவசாயி கொம்பு வைக்கல, பந்தல் போடல. அப்ப எல்லாரும் வெய்வாரா மாட்டாரா அந்த விவசாயி? அத மாதிரி வெய்யற பெண்ணுக்கு நாளிகையில கல்யாணம் பண்ணாத தகப்பனை பிடிச்சுன்னு வெய்யற. சம்பிராப்தே துவாதசே வருஷே கன்யாம் ந பிரயச்சதி மாதி 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 ரஜஸ்தஸ்யாஹ பிதா பிபதி சோனிதம். டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, தமிழ்ல அர்த்தம் சொல்ல முடியாது, அப்படி நிந்திக்கிறார். அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட 12 வயசுல எந்த ஒரு தகப்பனானவன் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் அவளை ஆத்திலேயே வச்சிருக்காரோ மேல சொல்லுவானா உத்தரார்த்தம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா புரிஞ்சுக்கோ அப்படி நிந்திக்கிறார் அந்த தகப்பனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பனிடத்துல தோஷம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல இவள் இந்த வாசவதத்தை எந்த பருவத்தை அடைஞ்சிருக்கா? வாரால் மனமுலை பெற்றிருக்கக்கூடிய நிலையை இவள் அடைஞ்சிட்டு இருக்கா. அப்ப கல்யாணம் பண்ணி வைக்காது யாரோட தப்பு? அப்பனோட தப்பு. கொரட்டை விட்டு தூங்கி இருக்கிறது அப்பனோட தப்பு. அவன் டியூட்டியை பண்ணல. ஒரு பெண்ணுக்கு சாஸ்திரம் சொல்றது, நீ வயசுக்கு வந்துட்ட, உனக்கு புருஷனுடைய தேவை வந்துருக்கு, உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னால் நீ பெரியவளானதிலிருந்து புஷ்பவதி ஆனதிலிருந்து 3 வருஷ காலம் பாரு, பொறுமையா இரு, அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறா பாரு. நீ பெரியவளான நாளிலிருந்து 3 வருஷ காலம் 3 வருஷ காலத்துக்குள்ள உன் தகப்பன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல என்று சொன்னால்
நீ ஒரு புருஷனை தேடிக்கோ. அப்போ அப்பா வார்த்தையை மீறணும், அம்மாவை மீறணும்லாம் கிடையாது. ஏன்னா உனக்கு அப்பா வாட்சவன் சரியில்லை, அவன் டியூட்டியை பண்ணல. அப்போ நீ உங்க வாழ்க்கை துணையை நீ தேடிக்கோ. ஆனால் தேடிக்கொள்ளும் போது எவனையும் ஒருத்தனை தேடிக்காத. அப்ப என்ன பண்ணும், சாஸ்திரம் எப்படி அனுமதிச்சிருக்கோ, உங்க அப்பா சாஸ்திர பிரகாரம் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தால் எவனை நீ தேடி இருப்பாயோ அப்படிப்பட்ட பையனை, ஸ்ரீவத்ச கோத்திர பெண்ணா இருந்தா ஸ்ரீவத்ச கோத்திர பெண்ணை பார்த்து பூஷணை நீ பார்க்கக்கூடாது. ஓ சாஸ்திர வரம்ப மீறக்கூடாது. அந்த வயசு உன்னை விட சின்னவனை நீ எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு உன்னை விட சின்னவனை கல்யாணம் பண்ணிக்கூடாது. எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி வைக்கல, எவனோ ஒருங்கிட்ட ஆசை வைக்கிறேன்னு ஒரே கோத்திரக்காரனை ஆசை வைக்கக்கூடாது. இப்படி சாஸ்திரம் அனுமதிச்ச ஒரு புருஷனை நீ வரமாக நீயே தேடிக்கோ. உங்க அப்பாவை பத்தி இனிமேட்டு நம்பி இருக்காதே என்று சாஸ்திரம் அவளுக்கு விதிக்கிறது. இந்த அப்பாவை தூஷிச்சுட்டு அந்த பெண்ணுக்கு சொல்றது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த வாசவதத்தையுடைய தகப்பனான வத்சராஜனுக்கான அவன் மேல தோஷம். அதை காட்டுறதுக்காக இந்த வாசவதத்தை மேல தோஷம் இல்லை, வாசவதத்தையினுடைய தகப்பனான வத்சராஜன் மேல தோஷம் இருக்கு. ஏன்னா இவள் வாரால் வனமுலை கொண்டவளாக மாறுறவளுக்கு அவன் வெறுமதிருக்கான். அப்புறம் இவன் என்ன பண்றா, அப்பா கல்யாணம் பண்ணலன்னவே இவள் என்ன பண்றா, அதே க்ஷத்ரிய வர்ணத்தை சேர்ந்த தகுந்த ஒரு வர்ண காதலிச்சிருக்கான். காதலிச்சாவிட்டு அவன் என்ன பண்றான், அவனை கொண்டு வந்து ஜெயில வச்சுட்டான். யார, இந்த வாசவதத்தை எவனை காதலிச்சாரோ அவனை கொண்டு வந்து இவன் ஜெயில வச்சு காலில் வளர்ந்து போட்டுட்டான். வாராறு வரமுறை வாசவதத்தை என்று ஆறானும் சொல்லப்படுவாள், ஆறானும் சொல்லப்படுவாள். ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் கோலக்கத்திலும் குறைவற்றால் உறுத்தி என்று கொண்டாடப்படுபவள் என்போ. சீதை கிட்ட போய் கேட்டு பார்த்தா, நீ அந்த வத்சராஜனுடைய பெண்ணான வாசவதத்தை பத்தி சொல்லுன்னா சீதை கொண்டாடுவாள். அப்படி பெண்களுக்கெல்லாம் உதாரணம் எடுத்துக்காட்டக்கூடிய பெண்மணியாக இருந்தவர்கள். அதுக்குதான் இந்த வாரார் மனமுலை என்ற பதத்தை பிரயோகம் பண்ண. அதனால என்னன்னா, இவள் தப்பாக காதலிக்கல, தப்பான புருஷனை காதலிக்கல, தகப்பனாரால பார்த்து பண்ணி வைக்க வேண்டிய நாள் வரை இவள் பொறுத்திருக்க வேண்டும் என்ற காலத்துக்குள்ள இவள் காதலிக்கல. தகப்பன் தகுந்த காலத்துல இவளுக்கு வரண பார்த்து பண்ணி வைக்கல. இவள் பருவம் நிரம்புவள் ஆகிவிட்டால், வாரார் மனமுலையாக இவள் மாறிவிட்டால், அப்படியே அவன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான். இவள் சாஸ்திர பிரகாரம் ஒரு க்ஷத்ரியனை மனத்தை ஆசைப்பட்டு காதலித்தாள். தன் மேல தப்ப வச்சுட்டு இப்பயாவது அவன் என்ன பண்ணிருக்கோம், நாம பண்ண தப்பு, பெண்ணு இப்படி பண்ணிட்டா. இப்ப கூட அது மாதிரி தவறு ஒண்ணு நடக்கிறது, பெண்ணு கிட்ட தவறு நடக்குதுன்னா அந்த தவறுக்கு தாய் தகப்பன் காரணம். தாய் தகப்பன் காரணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவள் மீறா அப்படின்னு சொன்னால் முதல் தப்பு அவளுக்கு கல்யாணம் பண்ணி ஆசை வர காலத்துல அவள் கல்யாணம் பண்ணி வைக்காதுன்றது ஒரு தப்பு. ஆகையினாலே இவங்கிட்ட தப்ப வச்சுட்டு அவள் எவ்வளவு சாஸ்திரத்துல நிஷ்ட கொண்டவளாக இருக்கிற பட்சத்துல நமக்கு பருவம் வந்து தகப்ப கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான், கண்டவனையும் பண்ணிக்கப்படாது, சாஸ்திரத்தை மீறி கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு ஒரு சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு ஒருத்தனை காதலிச்சிருக்கா. இவன் என்ன பண்ணா, தங்கிட்ட தப்ப வச்சுட்டு என்ன பண்ணணும், குறைஞ்சபட்சம் நாம தான் நம்ம டியூட்டியை பண்ணல, பொண்ணு ஏதோ நல்லவனுக்கு தான் காதலிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வைக்காது. இப்போ கூட காதலிச்சுக்கான வந்து ஏதோ கில்லிங் அப்படின்னு சொல்றாரு, நியூஸ் பேப்பர்லாம் வருது, ஹானர் கில்லிங் அப்படின்னு சொல்றாரு. அது பண்ணவே கூடாது. நீ கல்யாணம் பண்ணி வைக்கல, அவட்டானா அவளை ஒரு பாபத்துக்கு இன்னொரு பாபம். ஏற்கனவே நீ ஒரு டியூட்டியை பண்ணல, கல்யாணம் பண்ணி வைக்காது ஒரு பாபம். அவன் காதலிச்சுட்டான்னா அந்த புருஷனை அப்படிதான் உன் பொண்ணு தானே தப்பு பண்ணா. இவன் பொண்ண ஒண்ணும் பண்றது இல்லை, இவளால காதலிக்கப்பட்டவன இவன் கொலை பண்றான். அது பொண்ணோட அப்பா, பொண்ணோட கூட பண்ணவன் அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வருது. அது ரெண்டாவது தப்பு. முதல் தப்பு பொண்ணுக்கு டயத்துல கல்யாணம் பண்ணாது, ரெண்டாவது தப்பு ஹானர் கில்லிங். அத மாதிரி இவன் என்ன பண்றான்னா, இவன் ஹானர் கில்லிங் பண்ணல. யார் இவன், இந்த வாசவதத்தையோட அப்பன் தன் பெண்ணை எவனை காதலிக்கிறான்னு பார்த்து அவனை கொண்டு வந்து காலில் விலங்கு போட்டு கட்டி வச்சுட்டான். தலைக்காலம் இங்கேயே சொல்ல, வாரான் வனமுலை வாசவதத்தை என்று ஆறானும் சொல்லப்படுவாள், அவளும் தன் பேராயமெல்லாம் உய பெருந்தெருவே
தாரார் கடந்தோள் தலைக்காலன் தலை காலன் தலைன்னு சொன்னா விலங்கு. விலங்குன்னா இந்தலா சின்னலா பெரியலா இல்லை. விலங்குனா மிருகத்துக்கு சொல்லக்கூடிய இதுதான். அப்படின்னா விலங்குறதுக்கு காலில் போடக்கூடிய விலங்க போட்டு வச்சான். அவளும் ஆறானும் ஆதார சாமானிய பெண்கள்ல வாரார் மனமுறை வாசவத்தை கட்சி அணிய வேண்டிய அளவுக்கு ஸ்தலத்தை பெற்று வயது இருந்தால் தகப்பன் பண்ணி பெற்றவர்கள் அவள் சாஸ்திர பிரகாரம் ஒருத்தனை காதலிச்சார். இதனாலே அப்பயும் அவள் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தாள் என்று ஆறானும் சொல்லப்படுவாள். சீத்தை முதலியவர்களாலே கூட புகழப்படக்கூடியவள். அவளும் தன் பேராயமெல்லாம் அந்த வாசவத்தை என்பவள் கடைசியா என்ன பண்ணா அப்படின்னா நடந்து போனான். யாரோட போனான்னா அப்புறம் வர அந்த லைனுக்கு தலைக்காலன் பெருந்தெருவே தாரார் தரந்தோள் தலைக்காலன் பின் போனால். தாரார் தரந்தோள் தலைக்காலன் தலைன்றது பெரிய லை பெரியடா தலை இல்லை, ஹெட் இல்லை, தலை. தந்தை காலில் போடக்கூடிய விலங்குக்கு தலைன்னு பேர். அந்த தலைக்காலன் தலையை காலிலே உடையவன் காலிலே விலங்கு போடப்பட்டவனோடு ஓடி போனார். அப்படின்னா நான் சொன்னா கால யார் விலங்கு போட்டா இந்த இவனுடைய வாசவதத்தை உடைய தகப்பனான வத்சராஜன் அவன் காலில் எவனை தன் பெண் காதலித்தாரோ தன் பெண்ணை எவன் காதலித்தானோ அவனுக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார்கள். கோபப்பட்டு அவனை கொண்டு வந்து தன் பெண்ணோட காதலனை கொண்டு வந்து காலில் விலங்கு போட்டு வச்சுட்டான். இவள் பார்த்தா தன்னுடைய தகப்பன் 2வது காரியம் பண்றான், தப்பு காரியம் பண்றான். தன்னால தன் காதலன் பாதிக்கப்படக்கூடாது என்று இவள் என்ன பண்ணா அவளும் தன் பேராயமெல்லாம் உடைய பேராயம் பெரிய ஆயம். ஆயம் என்று சொன்னால் குழு கூட்டம். என் பேராயம் இலக்கண நூலான தொல்காப்பியத்துல 8 மினிஸ்ட்ரி சொல்றது. அதாவது ஒரு ராஜா தேசத்தை ஆள்றதுக்கு 8 மினிஸ்ட்ரி போறோம். இப்போ 1008 மினிஸ்ட்ரி உலகத்துல. அதாவது 8 மினிஸ்ட்ரியோடய கொண்டு வந்துடலாம். எல்லா மினிஸ்ட்ரியும் எத்தனை சொன்னாலும் இன்னைக்கு மொத்தம் 8க்குள்ள கொண்டு வந்துடலாம். பெரிய மினிஸ்ட்ரியா வச்சுக்கலாம். அதுக்குள்ள சின்னதெல்லாம் சின்னதா பிரிக்கிற மாதிரி பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா 8 மினிமம் இருக்கணும் அப்படின்னு தமிழ் தொல்காப்பியம் சொல்றது. அந்த 8 தவிர ஒரு 5 சொல்றது எது? இது சிலப்பதிகாரத்துல சேரன் செங்குட்டுவன் ஐங்குழு என்பேராயன் கொண்டிருந்தான் எது சிலப்பதிகாரம் சொல்றது. 8 மினிஸ்ட்ரியா வைக்க தேவையில்லாத ஒரு 5 இருக்கு. புரோகிதாளுடைய குழு வேதாத்தியனம் பண்ணி கல்யாணம் கார்த்தி சீமந்தம் உபநயனம் முதலிய சம்ஸ்காரங்களை பண்ணி வைக்கிறதுக்கு அது ஒரு மினிஸ்ட்ரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒற்றர் குழு, அத மாதிரி சடங்கு பண்ணுவோர் குழு, இதெல்லாம் குழு, மினிஸ்ட்ரி கிடையாது. ஐங்குழு என்பேராயம் கொண்டவன் சேரன் செங்குட்டுவன் என்று சொல்றாரு. ஒற்றர் குழு அது மாதிரியாக 5 குழு. அதே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அது 4 படை. அது மாதிரி கருவூலம் ட்ரெஷரி அது அதெல்லாம் என் பேராயத்துல வரும். குழுவுல பேராயம் சொன்னா பெரிய குழு மினிஸ்ட்ரின்னு அர்த்தம். அப்ப பேராயம் இப்ப கூட இந்த போஸ்டர்லாம் பார்க்கலாம். இந்த திருச்சபையிலிருந்து அமாவாசை சுவிசேட கூட்டங்கள் பேராயர் வேணுகோபாலன் அழைக்கிறார், எல்லோரும் பாருங்கள். பேராயர் வேணுகோபால். பேராயர் பேரை மட்டும் மாத்திக்கல, ஜான்சன் மாத்திக்கணும். மாத்திக்காத அப்படியே பேரை வச்சிருக்கா. பேராயர் ஜானகிராமன் அழைக்கிறார், அமாவாசை கூட்டம், சுவிசேஷ கூட்டம், எல்லோரும் வாரீர் அப்படின்னா சொன்னால பேராயன கூட்டம் அர்த்தம். பெரிய கூட்டத்துக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி சேரன் செங்குட்டுவன் என்பேராயம் கொண்டிருந்தான் அப்படின்னு சொன்னால ஐங்குழு என்பேராயம் கொண்டு நன்கு நாட்டை நடத்தினான் சேரன் செங்குட்டுவன் பேராயம். இவள் என்ன பண்ணா, அப்பா தப்பு பண்றது, நமக்கு டைத்துக்கு கல்யாணம் ஆகல, நாம் சாஸ்திர பிரகாரம் ஒருத்தனை காதலிச்சிருக்கோம், அவன் மேல தப்பு இல்லை, அவனை கொண்டு வந்து தலைக்காலன் ஆக்கிட்டான். தலையில தலைதான் விலங்கு போட்டு வச்சிருக்கான் நம்ம அப்பன் அப்படின்னுட்டு அவள் மடம் எடுக்க ஆரம்பித்தாள். மடம் எடுக்கிறதுனா என்ன? அம்மாவை உதறி தள்ளி, அப்பாவை உதறி தள்ளி, உறவுகாரால உதறி தள்ளி அந்த கணவன் அடையிறது.
இப்போ கல்யாணத்துல கல்யாண முகூர்த்த நாளில பெண்ணு காணும் அப்படின்னு சொல்றாலே, அப்படி பயந்து போய் அவன் பண்ணவ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அடிக்கடி பேப்பர்லாம் வரல, முகூர்த்த நாளைக்கு பொண்ணை கூட்டு வாங்கன்னு வாத்தியார் சொல்லிட்ட, பெண்ணுடைய தாய் போனா கையை பிடிச்சு வந்தா பொண்ணு காணும், அந்த அலங்காரம் பண்ற ரூம்ல பொண்ணு காணும் அப்படின்னு. அதுல வேற என்ன ஆகுதுன்னா அவன் எப்படி போனான்னு தெரியல. அப்புறம் சிசிடிவியில பார்த்தா அந்த கல்யாண மண்டபத்திலிருந்து 150 அடியில ஒருத்த பைக்ல நின்று இருந்தா, இப்ப ஏறி போயிட்டா. இதெல்லாம் பேப்பர்ல வருது. இதுல ஒரு பேப்பர்ல ஒண்ணு வந்தது. என்ன வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவ அலங்காரம் பண்ணிக்கிறது, அதுல இருந்து இந்த முகூர்த்தம் பண்ற ஹால் வழியா தான் அவ வெளில போயிருந்தா, அவ போல. அப்போ அந்த ரூம்ல இருந்து எப்படி கீழே இறங்கி போனா? ஏணி வச்சு இறங்கினாளா? ஒரு பெண்ணானவள் அந்த பைப்பெல்லாம் பிடிச்சிட்டு இறங்க முடியாது. அப்ப ஏணி, ஆனா அங்க சிசிடிவி இல்ல, ஏணியில இறங்கினாலா எப்படி இறங்கினான்னு தெரியல. ஆனா 150 அடிக்கு 150 மீட்டருக்கு அப்புறம் இருந்த ஒரு சிசிடிவில அவன் ஒரு பைக்ல உட்காந்து போறத பார்த்தா அப்படின்னு போலீஸ் விசாரணை நடந்தது அப்படின்னா பேப்பர்ல வரும். ஆனா இவ எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இறங்கி அந்த பைக்ல உட்காந்து போனான்னு தெரியல அப்படிலாம் வரத. அப்படி போல இவன் தப்பு என்கிட்ட இல்லை, நீ தூங்கின, புறத்த விட்ட, எனக்கு கல்யாணம் பண்ணல, நான் வாரார் மனமுறையாத ஆயிட்டேன். அப்ப சாஸ்திரம் எனக்கு, நான் பெரியவள ஆயிட்டேன், 3 வருஷம் பொறுமையா இருக்கு. 3 வருஷம் அதுவும் அப்பனை நிந்திச்சுட்டு அவன் மாசி அவன் அதை குடிக்கிறான் அப்படின்லாம் ரொம்ப வாயால் அருவருக்கத்தக்கதாக சாஸ்திரம் அப்பனை விசிட்டு, அதுக்கப்புறம் நீ 3 வருஷம் பாரு, பார்க்காட்டா சாஸ்திர பிரகாரம் எந்த கல்யாணத்தை உங்க அப்பா பார்த்து பண்ணி வச்சிருந்தா எந்த பையனை பண்ணிப்பியோ அது மாதிரி பையனை பண்ணிக்கு போன்னு சொன்ன ரீதியில நான் பண்ணியிருக்கும் பொழுது, நான் என்னத்துக்கு பைப்புல இருந்து ஏணியை வச்சு குதிச்சு அப்புறம் 150 அடியில போய் நான் திருட்டுத்தனமா போகணும் என்று இவள் என்ன பண்ணா, வாரானும் சொல்லப்படுவாள் வாராறு வனமுறை வாசவதத்தை என்று ஆறானும் சொல்லப்படுவாள். இன்னைக்கு சீத்தை கிட்ட கேட்டா கூட, சீத்தை உனக்கு அந்த வாசவதத்தை பத்தி தெரியுமானா? ஐயோ தெரியுமானா, 1 மணி நாள் உபன்யாசம் பண்ணுவான்னு சீத்தை பார்வதி கிட்ட போய் கேட்டு, ஏண்டியம்மா உனக்கு அந்த வாசவதத்தை தெரியுமா அப்படின்னா, ஐயோ நான் 1 மணி நாள் உபன்யாசம் பண்ணுமா வாசவதத்தை பத்தின்னு சொல்லுவா. உனக்கு கேளு, உஷா கிட்ட போய் கேளு. அப்படிப்பட்டவா ஆறாலும் சொல்லப்படுவாள். அவர் ரோல் மாடலா இருந்திருக்கா. அவன் என்ன பண்ணா, அவளும் தன் பேராயம் எல்லாம் முடிய, பேராயம்னா என் பேராயம், அதுக்காக சொன்னேன். நாளைக்கு மடல் சேவிச்சா சேரஞ்சம் கொடுத்துவேன். இலக்கியம் வாஷவாருக்கு என் பேராயம்னா 5 என் பேராயம் சேரஞ்சம் ஞாபகமோ வராதவர்களுக்காக போஸ்டர் சொன்னேன். அதனால பேராயர் வேணுகோபால் அழைக்கிறார்ன்றதுக்கு என் பேராயம் எல்லாம் இந்த காதல் கடைசியாக என்ன பண்ணா, காதலுக்காக தாயை விட வேண்டி வரும், தகப்பனை விட வேண்டி வரும், உற்றாரை விட வேண்டி வரும், தோழிமார்களை விட வேண்டி வரும், எல்லாரையும் விட வேண்டி வரும். அது எல்லாரையும் விட்டா பேராயமெல்லாம் முடிய. ஆனா அந்த வாட்டர் பைப் வழியா, அந்த ஏதோ ஒரு பைப் வழியா பிடிச்சிட்டு இறங்கி திருட்டுத்தனமா போல. தப்பு பண்ணவன் எங்க அப்பா, நாயே திருட்டுத்தனமா போனோம் என்று வீட்டுல இருந்து கிளம்பினான். ஜெயிலுக்கு போனான். ஜெயில உடைச்சா, தன் காதலன் காலில் போட்டிருந்த விலங்க உடைச்சா. நடுத்தெருவுல ஓன்னு கத்திந்து இப்ப மேலே வரலாம், சீராக திருவே கிடமே, ஒவ்வொரு கோபுர வாசப்படிக்கு நான் போறேன்னு சொல்ல போறாரு ஆழ்வார். அது மாதிரியாக அவள் பயந்து கைந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து வாட்டர் பைப் வழியா கீழே இறக்கி அப்படி பயந்துட்டு போகல. ஆத்துல இருந்து கிளம்பினா, ஓஹோ நீ கல்யாணம் பண்ணி வைக்காத, என்னை விட்டுட்டு என் காதலுக்கு முரண்பட்டு இருந்து என் காதலை கொண்டு வந்து நீ சிறைப்பிடிச்சு அவனுக்கு காலில் விலங்கு போட்டையா, அவனை என்ன பண்றான் பாருன்னு சொல்லி. பெண்ணானவள் பூவை போல மென்மையானவள், பெண்களை போன்ற பயந்த சுபாவம் கொண்டவாலும் கிடையாது. பெண் சூழ்நிலைக்கு மாறினார்னு சொன்னால் அவளை போல தைரியசாலியும் பார்க்க முடியாது. அது ஒரு கவி சொன்னான். கல்யாணம் ஆன புதுசு, மழை காலம், கவலை கத்தித்து, உடனே ஓடி வந்து ஆண்மையாக கட்டிண்டா. ஏன்னா அந்த கவலைக்கு பயந்தாளாம். ஒரு சூழ்நிலை வந்தது, பாதராத்திரி அமாவாசை, அந்த கரைக்கு போனோம், எதிர்பக்க கரைக்கு போனோம். பாதராத்திரி 12 மணிக்கு நீந்தினாள் அப்படின்னு சொன்னான். அதாவது மென்மையாக இருக்கக்கூடிய பெண்ணு எந்த அளவுக்கு கடினமானவராக ஆவாள்,
பயந்த சுபாவம் கொண்ட அவளாலே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப தைரியசாலியாக ஆக முடியும் என்பதை சொல்றதுக்கு என்ன சொன்னா, மழை காலத்துல தவளை கத்தினா ஆம்பியான கட்டின்றவள் சூழ்நிலை அவள் பாதராத்திரியில முதலைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஆற்ற கடந்து எதிர்கரைக்கு போக வைக்கும் பெண்களேன்னு ஒரு பாட்டு எழுதினா சம்ஸ்கிருதத்துல, அலங்கார சாஸ்திரத்துல. அது மாதிரி இவன் என்ன பண்ணா, அப்படி பயந்து போல ஆத்துல இருந்து கிளம்பினா ஜெயிலுக்கு போனா அந்த ரூமை உடைச்சா அதுக்குள்ள இருந்த தன்னுடைய காதலுடைய காலில் இருந்த விலங்க உடைச்சிட்டு உறக்க கத்திண்டு எங்க அப்பம் பண்ண தப்புக்கு இது மாதிரி அவன் பண்ணியிருக்கான், இனிமேல் எனக்கு கணவன் முக்கியம், காதலன் முக்கியம், அப்பன் முக்கியம் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த ஆம்பியானோட கைய கோத்துண்டு நடுத்தெருவில அவன் மடல் எடுத்து தன் கணவனோட இருப்பிடம் சென்றாள் என்று அவருடைய சரித்திரம். வாரார் வரமுறை வாசவதத்தை என்று ஆரானும் சொல்லப்படுவாள், அவனும் தன் பேராயமெல்லாம் ஒழிய. காதலன் ஒத்தனை பிடிப்பதற்காக எல்லாரையும் விட வேண்டி வரும். ஆக்சுவலா பார்த்தா கல்யாணம் ஆகி போகும்போது பொதுவாகவே பெண்கள் இதை விடுறா அப்படின்னு சொல்றான். சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரியில ஒரு பெண்ணை உதாரணம் கொடுக்குறார். கல்யாணம் ஆன புதுசுல பிறந்தாத்தையும் நினைச்சிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா புக்காத்துல போய் பிடிப்பு வரும். மனசு எப்படியான அல்ப விஷயங்கள்ல இருந்து யோகத்தால பகவத் விஷயத்துல பதியறதுக்கு நாளாகும். பதிஞ்சிருச்சுன்னா இது எல்லாத்தையும் உடனே சொல்றதுக்கு பெண்ணை உதாரணம் கொடுக்குறார். முதல்ல பழைய காலத்துல சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டான்னா புருஷனை தேசிப்போம், அந்த அங்க கொண்டு போய் விட்டா திருப்பி ஓடி வந்துடுவோம். ஆனா கொஞ்சம் பெரியவளானா புருஷனோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா, குழந்தை பிறந்தது, வாடி அம்மா அப்படின்னா நீங்க வேணா எங்காத்துக்கு வாங்க 10 நாள் இருந்தோ, என்னால வர முடியாது அப்படின்னு லெட்டர் போட்டுருவோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிறந்தாத்துடைய பாசம் விட்டு அங்க போய் அது தன் வீடு என்று நினைக்கிறதுக்கு எவ்வளவு நாடியாரோ அப்படியாகவும் அல்ப விஷயத்துல புத்தியை விட்டு பகவத் விஷயத்துல தியானம் நிலைக்கிறதுக்கு சுவாமி சாய்க்கிறார். அது மாதிரி இவள் என்ன பண்ணா, மொத்த பேரையும் தன் பேராயமெல்லாம் உரிய ஒரு காதலனுக்காக, அதாவது பகவானை நுகர்வதற்காக ஐம்புலன்களுடைய இன்பம் எப்படி விட்டுறானோ யோகியானவன் அல்ப விஷயங்கள் எல்லாம் விட்டுறான். அல்ப விஷயங்கள் பல, பகவான் ஒத்தன். அந்த பகவான் ஒத்தனை அடையிறதுக்காக அல்ப விஷயங்கள் நூற்றுக்கணக்கான அல்ப விஷயங்களை எப்படி தொடங்குறானோ அப்படி இவன் தன்னுடைய பேராயம் பிறந்த நாளிலிருந்து தன்னுடைய பிறந்தகத்தில் இருந்த அம்மா அப்பா தோழிகள் உறவுகள் எல்லாவற்றையும் குறைந்து தன்னுடைய பேராயமெல்லாம் ஒழிய அவர்களை விட்டு பெருந்தெருவே வாட்டர் பைப்பால இறங்கி பைக்ல உட்காந்து போல பெருந்தெருவே ஜெயிலுக்கு போய் அந்த ஜெயில் ரூமை உடைச்சு தன்னுடைய காதலனுடைய காலில் இருந்த விலங்க உடைச்சு நீ வான்னு சொல்லி அவனை கையை கோத்துண்டு எங்க அப்பம் பண்ணது தப்பு, இவன் அதனால பாதிக்கப்படக்கூடாது, என் பெண்ணுக்கு இனிமேல் புருஷன் தான் முக்கியம், அதனால இந்த வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு நான் என்னுடைய கணவன் வீட்டுக்கு போகிறேன் என்று பெருந்தெருவே அவள் மடல் எடுத்துக்கொண்டு பெருந்தெருவில் போனான். இப்போ எதுக்காக இருக்கிறான்னா, இப்ப அவன் என்ன பண்ணுவான், அந்த ராஜா என்ன பண்ணுவான், அவனுக்கு பலம் இருக்கிறதுனால இப்ப இது எந்த ஆத்துல பண்ணிட்டு இருக்கா, பிறந்தகத்துல இருக்கக்கூடிய தெருவுல காதலனை பிடிச்சிட்டு போறான். இப்ப ராஜாவுக்கு தான் படைபலம் உண்டு. அவன் என்ன பண்ணலாம், 2 பேரையும் பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டு 2 பேர் காலையும் விலங்கு போடலாம், எங்க போடட்டும் பார்க்கட்டும் அப்படின்னு அவளுக்கு தைரியம். நான் தப்பு பண்ணாத போது நான் திருத்தனமா ஓட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தப்பு பண்ணவன் என் தகப்பன் ஒருவேளை வந்தான்னா வரட்டும், மக்களே நீங்க அவனை கண்டிக்க வேணும். ராஜா என்பதற்காக எங்க அப்பனை நீங்க விடக்கூடாது. ஒருவேளை இப்ப நான் போனேன், இப்ப ஜெயிலுக்கு போய் அந்த என்னுடைய கணவன் காலில் இருந்த விலங்க உடைச்சு அவனை கூப்பிட்டு நான் தெருவுல போறேன். இப்ப எங்க அப்பாவுக்கு தெரிய வரும், நான் பயந்து ஓடலை, எங்க அப்பாவுக்கு எப்படி மெசேஜ் போகும். எங்க அப்பா இப்ப வந்தா என்ன பண்ணலாம், என்னையும் பிடிச்சிட்டு என் காதலையும் பிடிச்சிட்டு திருப்பி கொண்டு போய் ரூம்ல போட்டு என் காதலையும் அவன் விலங்கு போடலாம். போட்டாலும் நீங்க எனக்காக வர வேணும். மடல் எடுக்கிறதுல என்னன்னா, பகவான் தன்னை சேர்த்து காட்டா பாகவதாலாம் பகவான் தன் பக்கம் வரணும்.
மேல என்ன சாகி போற சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே. அவளுக்கு வாசவதத்தைக்கு ஒரு தெரு, எனக்கு 108 திவ்யதேசமும் என் தெரு. 108 திவ்யதேசத்து கோபுர வாசம் பண்ணி நான் இதை பண்ண போறேன். வாசவதத்தை தன்னுடைய ராஜ்யத்து தெருவுல பண்ணவே ஒவ்வொரு மாட வீதி, ஒவ்வொரு சன்னிதி தெரு, ஒவ்வொரு கோபுர வாசப்படியில நான் பண்ண போறேன். அப்போ பெருமாளுக்கு சப்போர்ட்டிவா நீங்க வரக்கூடாது, வாசவதத்தைக்கு சப்போர்ட். சப்போஸ் அந்த வத்சராஜன் வந்தா பொண்ணையும் மாப்பிள்ளையும் 2 பேரையும் கொண்டு போய் ஜெயில போட்டு 2 பேர் காலையும் விலங்கு போட வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். தப்பு பண்றவன் அவன். அப்ப நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா வரணும் தவிர ராஜான்னு அவன்கிட்ட பயப்படக்கூடாது. அதனாலே பகவான் அவனுக்கு நீங்க ஒத்தாசைக்கு இருக்கக்கூடாது. யாரு இப்போ மேல நான் மடம் இருக்கும்போது உலகோர்களே, பாகவதர்களே, மகான்களே, ஆச்சாரிய புருஷர்களே, கலியனான எனக்கு நீங்க ஒத்தாசையா இருக்கணும். பெருமாள் பக்கம் சாயப்படாது. எப்படியானால் வாசவதத்தை மக்களை தன் பக்கம் ஈர்த்தால் மடல் எடுத்து. அப்படி வாசவதத்தை என்று ஆறானும் சொல்லப்படுவார். ஆறார் வனமுலை வாசவதத்தை என்று ஆறானும் சொல்லப்படுவாள். அவளும் தன் பேராயவெல்லாம் முடிய பெருந்தெருவே தாரார் கடந்தோள். ஆனா அப்புறம் அங்கேயே போனா ஜெயிலே மாலையை சாத்தினான் ஆம்பியாருக்கு. காலில் இருக்கிற விலங்க வச்சுதான், கழுத்துல மாலையை போட்டா, அவன் கையை பிடிச்சதா, பாணி கிரகணத்தை பண்ணிட்டா, நடுத்தெருவுல நடந்து வந்தா. அவள் பயந்து ஓடல. ஆறார் கடந்தோ தலைக்காலத்தின் போனாள் ஊரார் இழந்திடப்பட்டாலே. அப்படிப்பட்ட வாசவதத்தையே உயர்ந்த பெண்மணி என்றுதானே உலகம் பறக்கிறது. ஊரார் இழந்திடப்பட்டாலே இல்லை இல்லை, ஊரால் இழந்திடப்பட்டால் அல்லை, ஊரார்களால் புகழப்பட்டால். அவள் மேல வடமொழியிலே ஒரு இலக்கியமே பிறந்திருக்கிறது. ஆகினால மடல் இருக்கிறது தோஷம் இல்லை, நான் மடல் எடுக்க போறேன் என்று சொன்னான். சரி, மடல் இருக்கிறதுக்கு அவளுக்கு தெரு, உனக்கு எது தெரு என்று சொன்னால், நான் அவனை காரார் திருவேணி காணும் அளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேராமறு திருத்தான் கண்டரையே வெக்காவே பேராளி தந்தான் நரையூர் திருப்புலியூர் ஆறாமம் சூழ்ந்தவரங்கம் ஆறாமம் சூழ்ந்தவரங்கம் கணவங்கை காரார் மணிர கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கணபுரம் சேர திருவழுந்தூர் ஆறார் உடந்தை கடிக கடன் மல்லை ஏறார் பொழில் சூழ்டவந்த நீர்மலை சீராரும் ஆளிரும் சோழ திருமோகூர் பாரோர் புகழும் பதனி வடமதுரை ஊராய வெல்லாம். அவளுக்கு ஒரு தெரு, எனக்கு ஊரெல்லாம் தெரு, ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கும் போறேன் அப்படின்னு அவள் வாசவதத்தை ஒரு தெருவுல பண்ணதே நான் எத்தனை இடத்துல பண்ண போறோம்னு ஏறக்குறைய ஒரு 25 திவ்யதேசத்தை பட்டியலிடுற. என் 108 பட்டியலில் இருந்தானே, 108 வேணாம் அட்லீஸ்ட் 106 பட்டியல் இல்லாமே அப்படின்னு சொன்னா நான் 108 பட்டியலிடுவேன், 106 பட்டியலிடுவேன். உங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியாது. இந்த 25 திவ்யதேசத்தை ஒழுங்கா திரு சொல்ற போது உரு சொல்ற போது மற்றதெல்லாம் 10 தடவை உரு சொன்னா இந்த 10 லைனை சொல்றதுக்கு 20 தடவை உரு சொன்னாதான் அது மனசுல நிற்கும். அதனால உங்களுக்கு கஷ்டன்றதுக்காக 106 திவ்யதேசத்துக்கு சாம்பிளாக ஒரு 25 திவ்யதேசத்தை சாட்சி அந்த திவ்யதேசத்தை எம்பெருமான மூலமாக தான் மடலுக்கு போகிற அதை அத்துவாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண புரசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்மதிபு பாதுகா தேவகே ஸ்ரீவன் திரவோமஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீவன் திரவோமஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹா.